உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா. அனைவருக்கும் வணக்கம். 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமையன்று சஷ்டி விரதம், அதுவும் குமார சஷ்டி என்று அழைக்கப்படும் முக்கியமான சஷ்டி விரதம். சஷ்டி அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த மிகப்பெரிய விரதத்தில் ஒன்று அப்படின்னே சொல்லலாங்க. அதுவும் முக்கியமாக இன்றைக்கி குமார சஷ்டி அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது குழந்தைகளுக்காக நம்ம வேண்டுகிற அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த குமார சஷ்டி அப்படின்னா என்ன, அதனால் என்ன பயன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்குங்க. நான் போடுற முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். வாங்க அந்த முக்கியமான குமார சஷ்டியை பற்றி இப்போ தெரிஞ்சுக்குவோம். ஆடி மாத வளர்பிறை சஷ்டி முருகப்பெருமானை வழிபட உகந்த நாளுங்க. இந்த விரதம் இருப்பது மூலம் புத்திர பாக்கியம் கிடைப்பதுடன் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு முருகனின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த குமார சஷ்டி விரதம் இருப்பதால் கருப்பையில் குழந்தை தங்கும் என்பது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைங்க. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் பெற்றோர்கள் இந்த நாளில் முருக பகவானை வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்யும் பொழுது அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. முருகனின் அறுபடை வீடுகள் அல்லது அருகில் உள்ள முருகன் கோவில்கள் சிறப்பு வழிபாடு செய்து விரதம் மேற்கொள்வது வாழ்க்கையில் உள்ள தடைகளையும் எதிர்ப்புகளையும் தவிர்க்கும். அன்றைய நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம், திருப்புகள் ஆகியவற்றை பாராயணம் செய்வது நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. இப்பேற்பட்ட இந்த வளர்பிறை சஷ்டி தீதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 8:50 தொடங்கி திங்கட்கிழமை, அதாவது 20/7/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 8:29 வரை இந்த சஷ்டி திதி இருக்குங்க. அதனால் இந்த சஷ்டி வழிபாடை நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்கிறது மிகவும் உத்தமம். அதாவது காலையிலிருந்து உங்களால் என்ன விரதம் மேற்கொள்ள முடியுமோ, மிளகு விரதமாக இருக்கட்டும், இல்லை பழம் மட்டும் அருந்தி மற்றபடி பட்டினியாக இருக்கும் விரதமாக இருக்கட்டும், பால் மட்டும் அருந்தர்கள் இருப்பாங்க அந்த விரதமாகட்டும், ஒரு வேளை உணவு உண்டு கூட இருவேளை சாப்பிடாமல் இருக்கவங்க இருப்பாங்க. அதனால் என்ன விரதம் முடியுதோ அந்த விரதத்தை மட்டும் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. உடம்பை வருத்தி எந்த விரதத்தையும் முருக பகவான் எடுக்க சொல்லலை. பரிபூர்ண அன்போடு நம்ம முருக பகவானை வழிபடும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். முக்கியமாக நம்ம அன்னைக்கு அசைவம் சாப்பிடாம நம்ம முருக பகவானை வேண்டி அவருடைய ஆலயத்திற்கு சென்று 6 வெற்றிலையில் காம்பை கிள்ளிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம 6 நெய் தீபம் ஏற்றுவது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம வைக்கும் பொழுது விரைவிலேயே அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க முருக பகவானால். கண்டிப்பாக அதனால் அன்னைக்கு ஆலயத்திற்கு செல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இல்லை ஆலயத்திற்கு செல்ல முடியாதுங்க, நான் வீட்டிலேயே வழிபாடு செய்யலாமான்னா கண்டிப்பாக வீட்டிலேயே முருக பகவானை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வீட்டிலேயே அந்த 6 வெத்தலையிலே நீங்கள் 6 தீபம் நெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றலாம். இல்லை எனக்கு 6 தீபம்லாம் ஏற்ற முடியாது, ஒன்றே ஒன்று ஏற்றலாமா அப்படின்னா ஒன்றையும் கூட ஏற்றலாங்க. ஒரு வெத்தலையை வச்சு கூட ஒரு தீபம் நீங்கள் ஏற்றலாம். அதே போல் அன்றைய தினம் வெத்தலை தீபம் மட்டும்தான் ஏற்றலாமா, துவரம்பருப்பு தீபம் ஏற்றலாமான்னா அது கூட ஏற்றலாங்க. அதனால் எந்த தப்பும் கிடையாது. துவரம்பருப்பு தீபமும் ஏற்றலாங்க. தன தானியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு தீபத்தை கூட அன்றைக்கி நீங்கள் ஏற்றலாம். ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குங்க. அதனால் உங்களோட வேண்டுதல்கள் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி தீபம் போட்டு வழிபாடு செய்யலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனம் தானியம் சேருவதற்கு நம்ம துவரம்பருப்பு தீபம் போடலாங்க. குழந்தை பேர், எனக்கு குழந்தை பேர் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க வெற்றிலை தீபம் போட்டு அந்த குழந்தை பேருக்காக விரதம் மேற்கொள்ளலாம். எதிரிகள் தொல்லை தாங்க முடியலை, அவங்கள்ட்டேருந்து எனக்கு விடுதலை கொடுமுருகா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன செய்யணும்னா, அந்த நீங்கள் போடுற தீபத்தில் மிளகு ஒரு 5 மிளகு 6 விளக்குலையும் ஒரு 5 மிளகு போட்டு நீங்கள் மிளகு தீபம் ஏற்றலாங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எதிரிகள் ஒழிந்து போவார்கள்ங்க. எதிரிகள் தொல்லையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். மன உளைச்சல்கள் தீரும், மன கவலைகள் தீரும். ஒருவித பய உணர்ச்சியோடு சில பேர் பார்த்திங்கன்னா எதற்கெடுத்தாலும் பயம், என்ன நடக்குமோ என்ன ஆகுதோ அப்படின்னு ஒரு டென்ஷன்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மிளகு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு குழந்தைக்கு அது மாதிரி இருக்குன்னா அவங்க அம்மா அப்பா அந்த தீபம் போட்டு ஏற்றலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அவங்க தான் போய் அந்த தீபத்தை போட்டு வழிபடணும்னு இல்லை, யாருக்காகவோ அடுத்தவங்களும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி வழிபாடு
வழிபாடு செய்யலாம். அதுவும் முக்கியமாக இந்த வளர்பிறை சஷ்டி குமார சஷ்டியில் இந்த விரதத்தை மேற்கொள்கிறதுனால கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும். அன்றைக்கு 6 மணிக்கு மேலே மாலையில் நீங்கள் தீபம் போடலாம். காலையிலையும் தீபம் போடலாங்க. நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு வீட்டில் இருந்தாலும் சாயந்தரம் தான் எனக்கு வழிபாடு செய்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்கும், நான் சாயந்தரம் மாலையில் நான் விளக்கு போடலாமான்னா கண்டிப்பாக மாலையிலேயே நீங்கள் வீட்டிலையாகட்டும் கோயில்லையாகட்டும் இந்த தீபத்தை போட்டு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. நெய்வேத்தியமாக அன்னைக்கு ஒரு டம்ளர் பாலாவது காய்ச்சி வச்சு நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ கலந்து வைங்க. இல்லைன்னா தேனும் தினைமாவும் வைத்து முருகபகவானுக்கு அன்னைக்கு வழிபடுறது மிகவும் உத்தமம். மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்களுக்கு தன தானியத்திற்கு பஞ்சமே இருக்காது. அதே போல் அன்றைய தினம் பால் பாயசம் அப்படிங்கிறது முருக பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. முடிஞ்சதுன்னா பால் பாயசம் வைத்து நெய்வேத்தியமாக அவருக்கு வைங்க. கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு முருக பகவானோட முக்கியமான இந்த மந்திரத்தை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் பூஜை அறையில் உட்காந்து 108 முறை ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இன்னும் மேலாக 108 முறை ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நீங்கள் எழுதுறது மனசில் ஏற்றி அந்த முருக பகவானை மட்டும் நினச்சி அந்த மந்திரத்தை மட்டும் நினச்சி உங்களோட வேண்டுதல்களை நினச்சி அந்த ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதும் பொழுது கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள், அதாவது நியாயமான அந்த வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேறுங்க. அதாவது ஒரு 3 மாத சஷ்டிக்குள்ளே 3 மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க முருக பகவான் அருளால். அதனால் ஒரு நம்பிக்கையோடு முருக பகவானை நினச்சி இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்க. நான் இதுவரையும் விரதம் இருக்கலை, இப்போ தான் புதுசாக இருக்க போகிறேன், வளர்பிறையில் வருது, நான் இருக்கலாமா இந்த சஷ்டியில், ஆடி சஷ்டியில் இருக்கலாமான்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாங்க. அதனால் எந்த தப்பும் கிடையாது. முக்கியமாக இந்த குமார சஷ்டி அன்னைக்கு நீங்கள் குழந்தைகளுக்காக வேறு வேண்டுதல்கள் இருந்தால் கூட குழந்தைகளுக்காக உள்ள வேண்டுதல்களை இன்றைக்கி வச்சு நீங்கள் வேண்டிக்கும் பொழுது அந்த வேண்டுதல்கள் விரைவிலேயே நடக்கும். அதே போல் குழந்தைகளும் நன்றாக படிக்கணும், ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கணும், கல்வியில் சிறந்து விளங்கணும். அதே போல் சில பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம இருப்பாங்க, பெற்றோர் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அவங்கெல்லாம் கூட இந்த நேரத்தில் முருக பகவான்கிட்ட இந்த முக்கியமான நாளில் அந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிள்ளைகளும் திருந்துவாங்க. முருக பகவானோட அருளால் அந்த அருளும் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும், அவங்களோட வேண்டுதல்களும் கிடைக்குங்க. அதனால் முக்கியமாக எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும், சில குழந்தைக்கு உடம்பு எவ்வளவு டாக்டர்கிட்ட காமிச்சாலும் சரியில்லாமல் இருந்துகிட்ருக்கும், சௌரியம் போகாது, நோய் அப்படிங்கிறது அதுங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பெற்றோர்கள் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட காமிக்கிறபடி காமிச்சிட்டு இந்த முருக பகவான்கிட்ட இந்த சஷ்டி நாளில், வளர்பிறை ஆடி சஷ்டி நாளில் நீங்கள் முருக பகவான்கிட்ட நீங்கள் நெய்தீபம் ஏற்றி இந்த வழிபாட்டு முறையை வைங்க, இந்த வேண்டுதல்களை வைங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.